எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க. ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் ரிஷப ராசி சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு பலமாக இருக்குமா, பலவீனமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா, முழுமையான ஒரு பதிவு தானுங்க இந்த பதிவு. பொதுவாக எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். ஆவணி மாதம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றது பற்றி தான் 100% ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு 2வது பாவகம் சொல்லக்கூடிய ரிஷபத்தில் சந்திர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார். ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் 40 டிகிரியில். காலச்சக்கரத்துக்கு 3வது பாவகம் சொல்லக்கூடிய மிதுனத்தில் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் 80 டிகிரியில் குரு பகவான். அதே இடத்துல மிதுனத்தில் சுக்கிர பகவான் 85 டிகிரியில் புனர்பூச நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருக்கார். கடகத்தில் புதன் 101 டிகிரியில் தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. குரு பகவான் அவதரித்த நட்சத்திரம் 101வது டிகிரியில் பூசம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் நமக்கு புதன். அதுபோக சூரிய பகவான் சிம்மத்தில், சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதமானது இந்த ஆவணி மாதம் தானுங்க. மகம் நட்சத்திரம் முதல் பாதம் சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம் சரியா 120 டிகிரியில் சூரிய பகவான் கூட கேது பகவான். பூரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் 145 டிகிரியில் நமக்கு கேது பகவான். கன்னியில் செவ்வாய் அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரித்த நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 162 டிகிரியில். ராகு பகவான் காலச்சக்கரத்துக்கு 11வது பாவகம் சொல்லக்கூடிய கும்பத்தில் குரு தர்ஷாமூர்த்தியுடைய குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம். அதுபோக குபேரர் அவதரித்த நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் ராகு பகவான். சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு 12வது பாவகத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் 336 டிகிரியில் காமதேனு கடவுள் அவதரித்த நட்சத்திரம் சனி பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் சனி பகவான். இப்படி இருக்கக்கூடிய சூழலால் மேஷராசியிலிருந்து மீனராசி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது, பலமாக இருக்க போகுதா, பலவீனமாக இருக்க போகுதா, ஆதாரபூர்வமாக எல்லாருக்கும் உண்டான பலன் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? மேஷ ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மேஷராசிக்கு 6வது பாவகன் சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். ராசியாதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் என்ற அச்சம் வேண்டாம். செவ்வாய் உங்களுடைய ராசியாதிபதி மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசிக்கு 8 கிரகமும் கூட. ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான விதி உண்டு. கெட்டவன் கெட்டினால் கிட்டிடம் ராஜயோகம்ட்டு. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மீண்டும் மறைவு ஸ்தானத்தில் வரும் பொழுது அது சுப பலன்களை கொடுக்கும் அப்படின்றது அர்த்தங்க. செவ்வாய் அப்படின்றவர் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியாதிபதியாக மட்டும் வரப்போறவர் இல்லை, 8 குடையவராகவும் வரப்போறாரு. அப்போ அவர் 6வது பாவகத்தில் இருக்கிறது நமக்கு சிறப்பு. 6வது பாவகத்திலிருந்து 9வது பாவகத்தை பார்க்கிறார். குரு பகவானுடைய வீட்டை பார்க்கிறார், பிதிருஸ்தானத்தை பார்க்கிறார். பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்தார். 3வது பாவகத்தில் குரு இருந்தது அவ்வளோ சிறப்பில்லை. கேளப்பா குருபதி 3 கெடுதி மெத்த செய்வனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனையே அரிட்டமடா சிசுவுக்குத்தான். 6 மாத காலமாக மேசராசியில் பிறந்தவங்க இதுதான் அனுபவிச்சாங்க. பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது, இப்போ இல்லை. இருந்த நகனட்டு அடமானம் வச்சு பார்த்தாச்சு. வேலையில் சிக்கல் ப்ராப்ளம், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, இருந்த பொருள் களவு போச்சு.
செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர், வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுறது. இந்த மாதிரி ஒரு தொந்தரவுகள் எல்லாம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு 6 மாத காலமாக இந்த பிரபஞ்சம் கொடுத்து தான் இருக்கும். ஆனாலும் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது பிதிருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்கிறார். அருமையான அமைப்பு. பிதிருஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறாரு. பிதிருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5 கூடிய கிரகம் ஆட்சி நிலையில் இருக்கிறார். இது பிரமாதமான ஒரு யோகம், பார்த்துக்கிடுங்க. பொதுவாக ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாதான் ஒருத்தரால் முடியுமா முடியாதா அப்படின்றது நம்ம நிரூபிக்க முடியும். நமக்கு ஒரு சான்ஸ் இருந்தால் தான் நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்றதை வெளிப்படுத்த முடியும், இல்லையா? இந்த பிரபஞ்சம் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் சாதகமான பலனே தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில். அந்த மாதிரி மேசராசியாதிபதி 6வது பாவகத்தில் இருக்கிறதும் 9வது பாவகத்தை பார்க்கிறதும் 9வது பாவகத்துக்கு அதிபதி நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறதுனாலையும் மேசராசியாதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கிறதும் இது எல்லாமே நமக்கு ஒன்று போல வருது. ஒன்று போல நமக்கு கூடி வருது. அப்படின்னா இந்த தருணத்தில் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுது. அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவதுங்க, ஒரு மனுஷனுக்கு நேரம் சாதகமாக இருந்தால் மட்டும் எல்லா வளர்ச்சியும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த நேரத்தோடு சேர்ந்து நாமளும் மல்லு கட்டினா தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும், இல்லையா? நேர காலங்கள் ரொம்ப அவசியம். எத்தனையோ பேர் 12 மணி நேரம் வேலை செய்கிறவங்க, 14 மணி நேரம் வேலை செய்கிறவங்க இன்னும் செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாமா, ஹார்ட் ஒர்க் பண்ணலாமான்றது அப்புறம். தன்மை அறிந்து செயல்படும். நம்மளுடைய கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் நமக்கு செய்யக்கூடிய, அதாவது போடக்கூடிய உழைப்பு இரட்டிப்பாகும். அதே கிரகநிலைகள் பாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்னதான் நம்ம பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் சுபிட்சமான மாதம். வேலை வாய்ப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படுறதுக்கு, பொருளாதார ரீதியாக ஒரு சிலருக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கும். அது சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நகநட்டு அடமானம் வச்சுப்பட்டனுங்க, முழுகிற அளவுக்கு இருக்குது, அதை நான் மீட்க முடியுமா மீட்க முடியாதான்னு தெரியல, ஏதோ ஒரு அவசரத்தில் கொண்டு போய் வச்சுப்பட்டனுங்க அப்படின்னா இந்த தருணத்தில் வச்ச நகநட்டு மீட்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்தும். வீட்டு அடமானம் போட்டனுங்க, 6 மாதம் இஎம்ஐ கட்டாமல் தவிக்கிறனுங்க, எப்போ சீல் வைப்பான்னு எனக்கு தெரியல, எப்போ ஜப்தி பண்ணுவான்னு எனக்கு தெரியலன்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் 5ஆம் தேதி, ஆவணி மாதம் 5ஆம் தேதி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனகாரகனோடு சேர்ந்து 3வது பாவகத்தில் இருக்கிறார். நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேனுங்க. மேசராசிக்கு 9வது பாவகன்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஸ்தானத்தை 9வது பாவகத்துக்கு அதிபதி பார்க்குறாரு, உங்களுடைய ராசி அதிபதி பார்க்குறாரு. இதனால் குருமங்கள யோகம் ஏற்படுதுங்கன்ட்டு 2 பேர் மட்டும் கிடையாது. சுக்கிரன் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதியும் 9வது பாவகத்தை பார்க்கிறார். அப்போது 3 கிரகங்கள், குரு பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய். அதுபோக நமக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்கிறார். 9வது பாவகத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுமா சார் அப்படின்னா நிச்சயமாக கொடுத்தாகணும். காரணம் என்ன அப்படின்னா பிதிருஸ்தானம்னு சொல்லுவாங்க. பிதிருஸ்தானம்னா என்னன்னா தந்தைன்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன். அந்த சூரியன் ஆட்சியில் இருக்கிறார். இந்த அமைப்புகளால் வரக்கூடிய ஆவணி மாதத்தில் மாற்றங்கள் நிறைய மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உருவாகும். அதில் மாற்று கருத்து இல்லை. பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு நம்ம சொல்கிறோம். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொல்கிறது 3 மாதம் 6 மாதம் விளையக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான், வாழ்வாதாரத்துக்கும் தான். இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் நிச்சயமாக இரட்டிப்பில்லை 4 மடங்கு அதிகமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் தவிக்கிறேனுங்க, ஒரு மிஷின் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா வரக்கூடிய ஆவணி மாதம் நிறைவான ஒரு மாதமாக இருக்கும். அதே மாதிரி 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு சாதகமான நிலையில் இருக்கிறாரு. இதுவும் ஒரு வகையில் நமக்கு சாதகமாக இருக்கும். அதுபோக 9ஆம் தேதி, ஆவணி மாதம் 9ஆம் தேதி சூரியனும் புதனும் ஒரே பாவகத்துக்கு வராரு, 5வது பாவகத்தில். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கிய வளர்ச்சி குறைவாக இருக்குது.
குறைவாக இருக்கின்றதை விட புத்திர பாக்கியத்தில் தடைகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. கல்யாணம் வருஷம் ஆகுதுங்க, 2 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. போகாத கோவில் குளம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, கேட்காத ஜோசியமும் கிடையாது. எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம். அதான் நடக்கும் இதான் நடக்கும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த பாடு இல்லை. காலம்தான் போனது தான் மிச்சம். நடக்குமா நடக்காதா, குழந்தை இருக்குமா இருக்காதா, இதை மட்டும் தெளிவாக யாராவது சொல்லிட்டா கூட போதும் சாமி அப்படின்ற மாதிரி மனநிலையில் இருக்கிற மேஷராசி நண்பர்களுக்கு 9ஆம் தேதிக்கு மேற்கொண்டு புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதே 9ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நிறைய பேருக்கு மன அழுத்தம் நீங்கும், உடல் உபாதைகள் சரியாகும். 5ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ஒரு மாற்றம் இருக்குதுங்க. 9ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம், புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகம் நமக்கு ஏற்படுது. 29ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவங்க சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்துக்கு வந்துட்டு உங்களுடைய ராசியை பார்ப்பார். இதனால் மன வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்கள் 29ஆம் தேதி சரியாகும். பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். திருமணம் நடக்கலையே அப்படின்ட்டு வருத்தப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு, திருமண தடைகள் இருக்கக்கூடிய மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 29ஆம் தேதிக்கு மேற்கொண்டு திருமணத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ஆவணி மாதம் அப்படின்றது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஆனந்தமான மாதமாக இருக்குமே தவிர ஒன்றும் சங்கடம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்காது. அதுபோக எல்லாருக்குமே தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடணுன்ற ஆசை நிறைய இருக்க தான் செய்யுது. ஏன்னா வேறு எந்த வகையிலையும் தெரிஞ்சுக்கிட முடியாது. விஞ்ஞானம் ஆராய்ச்சி என்னதான் வளர்ந்திருந்தாலும் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மளுடைய ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் தெரிஞ்சுக்கிட முடியாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஜாதகத்தை எழுதி வச்சாங்க. இன்றைக்கி எல்லாமே கம்ப்யூட்டர் காலமாகி போச்சு, மிஷின் காலம், மிஷின் வாழ்க்கை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் பொறுமை கிடையாது, நிதானம் கிடையாது. நிதானம்னா இந்த மாதிரி ஜாதகம் எழுதுறதுக்கு அன்னைக்கெல்லாம் என்னென்ன நடக்கும் அப்படின்ற விவரம் இந்த மாதிரி ஜாதகத்தில் எழுதி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பொறுமை யாருக்கும் இல்லை. அதை தான் ஒரு படி மேலே, இது ஒருத்தருடைய ஜாதக நோட்டு, ஜாதக புக்கு, இது ஒருத்தருக்கு நீங்கள் பிறந்த தேதி நேரத்துக்கு உண்டான ஒரு விதி இதுதான், இதில் என்ன இருக்குதோ அதுதான் நடக்கும். ஒருபடி மேலே என்ன பண்ணியிருக்கிறேன்னா நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இதில் எழுதியிருக்கேன், எழுதி தரப்போகிறேனுங்க. அதுபோக உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு தசை நடக்குது அப்படின்னா அந்த தசைநாதன் சொல்லக்கூடிய குருவோ சனியோ செவ்வாவோ அவர் பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரான்றதை பார்த்து அவருடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி பலன் எழுதி கொடுக்குறேன். முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட சாதக புத்தகம் ஒருத்தருடையது. இவ்வளோ பெரிய டைரியாக இருக்கிறது ஒருத்தருடையது. இது முழுக்க 1% கூட வியாபார ரீதியாக நான் பண்ணல. சரியா, நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்ற விஷயம் இதை நான் செய்து கொடுத்துட்ருக்கிறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.